இது கோகோனட் சுகர் டிவைன் ஃபுட்ஸில் போட்டிருக்காங்க. நேச்சுரல் ஸ்வீட்னர், நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், 100% கோகோனட் பிளாசம்ஸ் சுகர். இது 500 கிராம்ஸ் வாங்கினேன். இது இப்போ முன்னாடி வச்சுருந்த நார்மல் சுகர் வச்சுருந்த பாட்டிலில் இதை போட போகிறேன். இப்போ கோகோனட் சுகர் இப்படி இருக்குது. இன்றைக்கி காஃபிக்கு வந்து இந்த சுகர், கோகோனட் சுகர் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன், ரிவ்யூ சொல்கிறேன். கோகோனட் சுகர் 1 ஸ்பூன் போடுறேன், 2 ஸ்பூன் போடுறேன். சைஸே இவ்வளவு தான். ஒரு ப்ரூ பேக்கெட். இருக்குன்னு சொல்லுங்க. எதுவும் வித்தியாசம் தெரியுதா? காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நார்மல் சுகர் போட்ட மாதிரி இருக்கா? கோகோனட் சுகர் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா டேஸ்ட்டு? கோகோனட்டோட ஃப்ளேவரா தெரியுதா? கோகோனட் சுகரும் ஒரு சுகர் தான். அதனால் இதையும் வந்து சுகர் பேஷண்ட்ஸு ரொம்ப கவனமாக தான் யூஸ் பண்ணணும். என்றைக்கோ ஒரு நாள் சுகர் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இதை போட்டுக்கலாம். ஸ்வீட்னருக்கு பதிலாக இதை போட்டுக்கிறோம், நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்காமல் இருக்கிறதுக்காக. இதுவும் நாட்டு சக்கரை மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ டேஸ்டெல்லாம் நான் குடிச்சு பார்த்த வரைக்கும். எந்த ஒரு சுகருமே சுகர் பேஷண்ட்ஸு அளவாக எடுத்துக்கிறது நல்லது. எடுத்துக்காமல் சுத்தமாக விடுறது ரொம்ப நல்லது. போடாமல் குடிச்சு பழகிறது. இது வந்து ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. நான் வந்து எங்களோட யூஸ்க்காக நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். இனிமேல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கி பாருங்கள்.